அவன் உயிரோட இருக்க வரைக்கும் நமக்கு எதிர்காலமே இல்லை. அவன் கையில தான்டா நம்ம எதிர்காலமே இருக்கு. யாரோ ஒருத்தர் திறமையா மியூசிக் போடுறாங்க, அது யாரோ ஒருத்தர் கஷ்டப்பட்டு முதலீடு போட்டு கேசட் விற்பனை பண்றாங்க. நீங்க ஒண்ணுமே செய்யாம அவங்க வயித்துல அடிச்சு இப்படி பணம் சம்பாதிக்கிறீங்களே, இது உங்களுக்கே நியாயமா இல்ல? கண்ணா, எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, வீரா நீ வாழ்க்கையில நிம்மதியா இருக்கணும்னா அடுத்தவங்களுடைய பொண்ணு மேலேயும் பொருள் மேலேயும் பெண் மேலேயும் கை வைக்க கூடாது, கண்ணு வைக்க கூடாதுன்னு. நீ கண்ணு மட்டும் வைக்கல, கையே வச்சுட்ட. அனுபவிச்சே ஆகணும். வாங்க போலீஸ் ஸ்டேஷன் போலாம். போலீஸ் ஸ்டேஷனா? நீங்க வெளியே போனதானே? பரவாயில்லையே, ஆளுங்க கூட வச்சிருக்க. இதெல்லாம் வேண்டாம், மரியாதையா வந்துடும். கத்தி. ரத்தம் வரலையா? வராத. கத்தி இல்லையே, இப்போ வந்துருச்சு. கத்தி புத்தி மாதிரி. இதெல்லாம் சும்மா வச்சுட்டு இருந்தா பத்தாது, எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ பார் சார். How is it? எங்கிட்ட மோதாதே, நான் ராஜாதி ராஜனடா. பம்புக்கு விழுகாதே, நான் வீராதி வீரனடா. எங்கிட்ட மோதாதே, நான் ராஜாதி ராஜனடா. என்ன வேணும் உனக்கு? நம்ம ஆளுங்க என்னதான் வெளிநாட்டுல படிச்சுட்டு வந்தாலும் தமிழ் பண்பாடை மறக்க மாட்டாங்க. ஆனா நீ மறந்துட்ட. உன் மாதிரியே நானும் வெளியே எல்லாரும் முன்னாலும் நடந்துகிட்டு இருந்தா உனக்கும் எனக்கும் வித்தியாசமே இல்லாம போயிருக்கும். என்னது? சம்பளத்தை கொடுக்கிற முதலாளிக்கு தொழிலாளி உழைச்சி லாபத்தை கொடுக்கறான். ஆனா போனஸ் கொடுக்கிற முதலாளிக்கு தொழிலாளி எதுவுமே கொடுக்க மாட்டான். ஆனா இந்த தொழிலாளி கொஞ்சம் வித்தியாசமானவன். போனஸ் கொடுக்கிற முதலாளிக்கு வட்டியும் முதலுமா சேர்த்து திருப்பி கொடுக்கல. இவன் ஆம்பளையே இல்லை. என்ன வேலை விட்டு தூக்கி உள்ள என்ன நடந்ததுன்னு வெளியே யார்கிட்டயும் காட்டிக்காத. அது உனக்கு தான் அசிங்கம். தெரிஞ்சதா? கிழவா, என்னையா இது கோடு? அது நான் பண்ணலீங்க, முன்னாடியே இருந்ததுங்க ஐயா. பொய்யாடா சொல்ற? நான் ஏழைதாங்க, ஆனா பொய் சொல்ல மாட்டேனுங்க. செய்யறத செஞ்சுட்டு பேச்சாடா பேசுற? பிச்சைக்கார கிழவா, இன்னையில இருந்து நான் யாருங்கிறத தெரிஞ்சுக்க. சத்தியமா நீ கடவுள் கிடையாது. நீ மனுஷனும் கிடையாது. நீ ஒரு மிருகம். யாரு நீ? கடவுளோட குழந்தை. ஏழைங்களை மதிக்கிறவன். கார்ல ஒரு சின்ன கோடு விழுந்ததுக்காக ஏழை மனுஷன் கூட பார்க்காம இப்படி அடிச்சு. இவெல்லாம் மனுஷன் இல்ல, சமூகத்துல இருக்கிற நோய். இவனை எல்லாம் நாய் மேல காரை ஏத்தி கொள்றது மாதிரி கொல்லணும். அப்படிங்கிற இந்த கார் வச்சிருக்கிறதுனால தானே நீ இவ்வளவு திமிரா பேசுற. மிஸ்டர், இது என்ன கார் தெரியுமா? மெர்சடஸ் பென்ஸ். இதோட விலை 12 லட்சம் ரூபாய். நீ ஓட்டி பாத்திருக்கியா? இல்லைங்க, இது வரைக்கும் ஓட்டலைங்க. ஆனா இப்ப ஓட்டுறேங்க. 50 பைசா பெட் வச்சுக்கலாமா? 50 பைசாவா? ஆமாங்க, பாவம் நான் ஏழைங்க.
ஜஸ்ட் செகண்ட். வணக்கம் சார். வணக்கம். என்னை மன்னிச்சிடுங்க, நீங்க தான் ஜெயிச்சிட்டீங்க. எனக்கு உண்மையிலேயே அந்த கார் ஓட்ட தெரியல. இந்தாங்க, இது ₹1. 50 பைசா நாம கட்டின பெட்டுக்கு 50 பைசா இந்த கார் ரிப்பேருக்கு வச்சுக்குங்க. இத பார், ஏழைங்க வயித்துல அடிச்ச ஆண்டவன் ஏதோ ரூபத்துல வந்து உன்னை அழிச்சிடுவான். பாய் பாய். உன் பேர் என்ன? ராஜா. என் அனுமதி இல்லாம இங்க காத்து கூட வீசாது. இங்க நடக்கிறது நம்ம ஆட்சி. பயப்படாத, நான் உன்னை கொண்டு மாட்டேன். அடுத்தவங்க கண்ணதற்கு அநியாயமா கொலை செஞ்ச உனக்கு யாருமே இல்லாம தனியா இருக்கிற என்ன கொல்றதுதானே கஷ்டம். கஷ்டமே இல்ல. உண்மையை சொல்ல போனா என்னை சுத்தி 1000 பேர் நின்னாலும் நான் நினைச்சதை நிறைவேற்றுவேன். கடவுளே, இப்படிப்பட்ட கொலைகாரன் வீட்டுக்கு வேலைக்கு வரைய தெரிஞ்சிருந்தா இந்த வேலையை வேண்டாம் ஓடி இருப்பேன். கொலைகார வீடுன்னா என்ன, ரத்தத்தால பெயிண்ட் அடிச்சிருப்பாங்களா இல்ல எலும்பால சோறு கட்டிருப்பாங்களா? இங்க இருக்கிறதுனால உனக்கு என்ன இடைஞ்சல்? ஒன்ன மாதிரி மிருகத்துக்கிட்ட எந்த மனுஷனாலையும் வேலை செய்ய முடியாது. என்னால ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க முடியாது. ஏய், நான் உன்னை இங்க இருக்க சொன்னேன். சகல வசதியோட உனக்காக ஒரு ரூம் தனியா இருக்கு. அங்க நீ நிம்மதியா இருக்கலாம். அங்கிருந்து தப்பிக்க மட்டும் முயற்சி பண்ணாத. நீ என்ன பயமுறுத்துறியா? நீ என்ன பயமுறுத்துறியா? தப்பிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டா ஒரு பூனை கூட புலியா மாறும், பயங்கரமா சீரும். அப்ப மனுஷன் எப்படி? அப்படின்னா அப்படி என்ன, இந்த நிமிஷத்துல நீ இந்த வீட்டுல எலி மாதிரி, அதாவது நீ ஒரு கைதி. இது என்ன அக்கிரமம்? கொலை செஞ்சது நீ, நான் ஏன் கைதி ஆகணும்? நீ வெளியே போன என்ன செய்வேன்? கழுத்தை சீவிடுவேன். உன் பேர் என்ன சொன்ன? சீதா. சீதா சீதா, உனக்கு என்னெல்லாம் தெரியும்? நான் கொலைகாரன். ஒரு தடவை கொலை செஞ்சாலும் கொலைகாரன் தான், 10 தடவை கொலை செஞ்சாலும் கொலைகாரன் தான். பட்டமும் ஒண்ணுதான், சட்டமும் ஒண்ணுதான், தூக்கு ஒரு தடவை தான். என்ன இன்னொரு கொலை செய்ய தூண்டாத. உன்னை உயர்ந்தவன் உத்தமன் ஊர் ஜனங்கள்லாம் பேசிக்கிறாங்க. அந்தரங்க வாழ்க்கையில நீ எவ்வளவு கேவலமானவர் எனக்கு தானே தெரியும். எஸ், நான் யோகியன் தான். நான் சொன்னபடி நீ கேட்கிற வரைக்கும் உனக்கு எந்த துன்பமும் வராது. இந்த வீட்டை விட்டு தப்பிச்சு போகவோ என்னை காட்டி கொடுக்கவோ முயற்சி பண்ண உன் தலைவிதி அந்த ஆண்டவர்கிட்ட இருக்காது, இந்த மனோகர் கிட்ட இருக்கு. நிஜமா? வரும் மாடியில உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு. தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு. உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு. ஏய் தோட்டக்காரா. யாரது? உன்னை தாயா தோட்டக்காரன்? ஏயா கையில பைப்பை வச்சு தண்ணி அடிச்சா உடனே தோட்டக்காரனா? என்ன பெரிய செங்கோல? எங்க அவன் முதலாளி? யாரு, ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியா? ஆமா, அந்த கிழவன் தான். கூப்பிடு அந்த கிழவனை. கூப்பிடுறேன். ஆமா, உங்க முதலாளி எப்படி? சிடு முஞ்சியா சிரிச்ச முஞ்சியா? அதான் பார்க்க போறிய. வேலைக்கத்த படம் கொடுப்பாரா இல்ல கஞ்ச புத்தியா? உன்னை பார்த்தா வேலைக்கு வந்த மாதிரி தெரியலையே. ஒரு அல்டாப்பு பேர் வழியா இருக்கிற நீ. நான் ஏன் பயப்படணும்? வேலை செஞ்சா கூலி கொடுப்பாங்க, அவ்வளவுதானே. ஆனா உங்க முதலாளி பத்தி ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது. என்னது? நல்லா சோறு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி? அவரு தொப்பை எப்படி வளர்த்து வச்சிருக்காரு? அது அவர் வளர்க்கல, தானா வளர்ந்தது. நீ இங்கேயே இரு, நான் உள்ள போய் செய்தியை சொல்றேன். ஒரு பெல் சத்தம் கேட்கும், அதுக்கப்புறம் உள்ள வந்துடு. டேய் சந்திரா, நீ ஆசையா வளர்த்த மீசி அந்த கிழவனாலதான் எடுக்க வேண்டி வந்தது.
நீ இப்ப சந்திரன் இல்ல இந்திர. தைரியமா கிளி. இந்த கிழவனால ஒன்னும் செஞ்சுக்க முடியாது. Turn right. Come up. Now you turn to your right, young man. சார் Ah. சார் அதிர்ச்சியா இருக்கா? இல்ல ஆச்சரியமா இருக்கு சார். நீங்களும் அந்த தோட்டக்காரனும் ஒரே மாதிரி இருக்கீங்களே சார். வெட்டி போறீங்களா? என்ன பேரதிர்ச்சியா இருக்கா? நீ புத்திசாலி தான். தேங்க்யூ சார். நீ என்ன கிழவன்னு சொன்னதுக்கும் தோட்டக்காரன் நினைச்சதுக்கும் உன்னுடைய மனசு மன்னிப்பு கேட்க துடிக்குதுன்னு எனக்கு தெரியும். பரவாயில்ல, உட்கார். நோ 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 யுவர் மிஸ்டேக். அரை நிக்கரோட வேர்க்க விரவிருக்க தோட்டத்துல ஒருத்தர் தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தா தோட்டக்காரன் தான் நினைப்பாங்க. உங்க அந்தஸ்துக்கு நீங்க அந்த வேலை செஞ்சிடக்கூடாது. அது உங்க தப்பு. நான் ஏன் சார் மன்னிப்பு கேட்கணும்? உங்களை கிழவன் சொன்னேன். அப்ப மட்டும் இல்ல, இப்பவும் சொல்றேன். கிழவன். What? Please take your seat. Please take your seat. உண்மைதானே சார்? It's a fact. We can't deny it. Sorry, I'm too frank. மனசுல பட்டதை தைரியமா சொல்றேன். இந்த ஒரு குணம் எனக்கு பிடிச்சிருக்கு. சிஸ்டர், உன் பேர் என்ன? இந்திரன். ஆனா ஃப்ரெண்ட்ஸுங்களா ஷார்ட்டா இந்துன்னு கூப்பிடுவாங்க. எனக்கு இந்த இந்து மெயில் தினத்தந்தி அப்படியெல்லாம் கூப்பிட்டா பிடிக்காது. இந்திரன் அப்படின்னு கூப்பிடுறேன். உங்க இஷ்டம். நீ நல்லா பாடுவேன்னு சந்திரன் சொன்னா என் பொண்ணுக்கு நீ தான் பாட்டு சொல்லி தர முடிவு பண்ணிட்டேன். தேங்க்யூ சார். சம்பளம் 200 ரூபாய் தான் கொடுப்பேன். அதுவும் சந்திரன் கிட்ட தான் கொடுப்பேன். இதுதான் என் கண்டிஷன். இதுக்கு கட்டுப்பட்டினா உனக்கு வேலை. இதுதான் முதலாளித்துவம். பூர்ஷ்வா மென்டாலிட்டி. ஓகே, அரை மனசோட சம்மதிக்கிறேன். பாட்டு கத்து தர தகுதி உனக்கு இருக்கான்னு உன்னை நான் சோதனை பண்ணணும். ஷேம் ஷேம். நானும் இது வரைக்கும் ஒரு மாஸ்டர் தான் ஒரு மாணவனை டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்கேன். முருகா. முருகன் அடிக்கடி ஏன் கூப்பிடுற? இந்த நாட்டை காப்பாத்தா. நீயுமா? சரி, நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். கேள். சிந்து பைரவி ராகத்தை சிவரஞ்சனி ராகத்தோட மிக்ஸ் பண்ணி அட்டானா ராகத்தை அவனோடத்துல புடிச்சு தொலைல ஆதித்தாளம் போட்டா கரைக்கிற ராகம் கல்யாணியா காம்போதியா? கரகர பிரியாவா, சண்முக பிரியாவா, இல்ல ஸ்ரீ பிரியாவா? இதுக்கு பதில் சொல்லுங்க சார். உங்களுக்கு ஒரு பாட்டு பாடி காட்டுறேன். உனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்குப்பா. சாரி, இந்த கேள்வியை உங்ககிட்ட நான் கேட்டிருக்க கூடாது. சரோஜினி. ஹாய் டாடி. என் டாக்டர் சரோஜினி, மியூசிக் மாஸ்டர். பேர் இந்திரன். வணக்கம். ப்ளீஸ் டு மீட் யூ. வாயால வணக்கம் சொன்னா போதும். வணக்கம் சரோ. சரோஜினி. ஓகே, வணக்கம் சரோஜினி. உங்க அப்பா பர்மிஷனோட நான் இன்னில இருந்து என் தொழிலை உங்ககிட்ட காட்ட போறேன். புரியாத பல விஷயங்களை புரிய வைக்க போறேன். பாட்லே பாட்லே. பாட்ல பாட்ல. சரோஜினி, இசைங்கிறது ஒரு ஆழமான கடல். அதை எல்லாராலையும் அவ்வளவு சுலபமா நீந்த முடியாது. அதுக்கு ஒரு ஞானம் வேணும். ரோட்ல போற பரதேசி கூட ஒரு நாளைக்கு மேனேஜிங் டைரக்டர் ஆயிடலாம். ஆனா எல்லாராலையும் பாடிட முடியாது. பயபக்தியோட கத்துக்கணும். ஓகே, குட். மிஸ்டர் ஸ்ரீராம். யாரது? யாரு? மிஸ்டர் ஸ்ரீராம். நான் தான். உங்களே தான். உங்க ஆசைகளோட நான் இப்போது இருந்த என் கைவரிசையை காட்ட போறேன். ப்ளீஸ் ஃபாலோ மீ. இது என்ன? குட் மார்னிங் மிஸ்ஸஸ் கிருஷ்ணன். பார்வதி அம்மாவோட மகனத்தான் உங்களால வாங்க முடிஞ்சது. நீங்க எத்தனை கோடி செலவு பண்ணாலும் இந்த யூனியன் லீடர் கிருஷ்ணனை உங்களால வாங்கவே முடியாது. என்னைக்குமே நான் தான் யூனியன், நான் தான் லீடர். புருஷங்கிற கௌரவத்தை கொடுத்து என்ன வேலை விட்டு தூக்க முயற்சி பண்ண இந்த ஃபேக்டரியில ஒருத்தம் கூட வேலை செய்ய மாட்டான். இந்த கம்பெனியோட ஒரு நாள் வருமானம் 3,64,700 ரூபாய் 50 காசு. ஆக வருஷத்தோட வருமானம் 3,68,64,180 ரூபாய் 30 காசு. கட்டு. அதான் போன வருஷத்தோட வருமானம். அதே வருமானம் இந்த வருஷம் வரணும்னு சொன்னா பேசாம உள்ளப்போ. நீங்க என்ன கல்யாணம் பண்ணி நான் உங்க பின்னாடி கை கட்டி நிக்கணும்னு நினைச்சீங்க. ஆனா நான் உங்க கழுத்துல மஞ்ச கயிறு கட்டினதே உங்க திமிர அடக்கத்தான். நேத்து உங்களை பேச விட்டு நான் வேடிக்கை பார்த்தது ஏன் தெரியுமா? இன்னைக்கு இந்த வேடிக்கை உங்களுக்கு காட்டத்தான். நான் பெண்ணை மதிப்பே கௌரவப்பே தலைவணங்குவேன். ஆனா உங்களை மாதிரி மத பிடிச்ச பெண்ணை பார்த்தா என்ன விட்டுடுங்க. என் தலை முடி கூட ஆடாது. நான் அன்புக்கு கட்டுப்படுவேன், ஆணவத்தை கட்டுப்படுத்துவேன், அடங்காம இருக்கணும்னு நினைக்கிறவங்களை அடக்குவேன். ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்குங்க, பொம்பளைங்களை மதிக்கிறவன் தான் ஆம்பளை, ஆம்பளைங்களை மதிக்கிறவன் தான் பொம்பளை. நான் பொம்பளைங்களை மதிக்கிறவன். அண்டர்ஸ்டாண்ட்? பெட்டர் யூ அண்டர்ஸ்டாண்ட்.
குட் ஈவினிங். என்னங்க இன்னும் 4 மணி கூட ஆகல, அதுக்குள்ள போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்கு ரெடி ஆயிட்டீங்க? ஆமா. உங்க மாதிரி எல்லாரும் இருந்துட்டா நம்ம நாடு எப்படி இருக்கும் தெரியுமாங்க? ஓஹோன்னு இருக்கும். சட்டத்தையும் நீதியும் காப்பாத்துறதுல உங்களுக்கு எவ்வளவு அக்கறை? அது ரெண்டையும் ஏமாத்துறதுல உங்களுக்கு எவ்வளவு ஆசை? கண்டிப்பா சொல்றேன், கடைசியா உண்மைதான் ஜெயிக்கும். ஜெயிக்க போறது என்னுடைய அக்கறையா உங்களுடைய ஆசையாங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்துல தெரிஞ்சுப்போம். பொறுப்படலாமா? போலீஸ் ஸ்டேஷன் தானே? எங்க அப்பரான வா. இது எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. இது எப்படி இருக்கு? வெரி குட். இது அது ரொம்ப நல்லா இருக்கு. என்ன அழகுக்கு எந்த புடவை கட்டினா நல்லா இருக்கும். புடவையே கட்டலைன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். Always it. சூப்பர். நீ புடவை பாரு. ஐயா இந்த பட்டம் எல்லாரையும் கெடுத்துறதுப்பா. அம்மா நீ போய் சாரீஸ் வாங்க, நான் மாப்பிள்ளைக்கு கோட் சூட் ஆர்டர் பண்றேன். ஓகே டாடி. ஏம்பா ஆம்பளைக்கு செக்ஷன் இதானே? மாப்பிள்ள 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 ரூபாவுக்கு படம் எடுக்க பார்த்தீங்களா? யாரையா மாப்பிள்ள கூட்டு கிடுவா. போடா போடாவா? ஆமாடா. உங்களே மாப்பிள்ளைங்கிற? ஏதோ பைத்தியம் லூஸ் கண்டுக்காத. மாப்பிள்ள நானா பைத்தியம்? இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கு. எனக்கு இப்போ ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். யார் இந்த பொண்ணு? சின்ன வீடா? ஏய் இனிமே ஒரு வார்த்தை பேசினா இங்க கொலைய விடும். நான் ஏக பத்தி ஒருத்தன் என்ன கொலை பண்ணாட்டி குடும்பத்துல குழப்பத்தை விடாக்காத. நீ தான் குழப்பம் பண்ற. நீ நல்லவன் நினைச்சு நான் உனக்கு என் பொண்ணை கொடுத்தேன். யாருக்கிட்ட பொண்ணு கிட்ட அவகிட்ட போய் கேளியா? என் உயிரையா வாங்குற? என் பேர் முத்துயா. போய் சொல்ல. அப்பா கொஞ்சம் சும்மா இருங்கப்பா. வணக்கங்க. வணக்கம். அப்பாவா? ஆமா. எடுத்துட்டு போங்க. அம்மா பாருமா மாப்பிள்ள பண்ற அடி ஆயிட்டேன். ஐயோ இவர் உங்க மாப்பிள்ளை இல்லப்பா, கொஞ்சம் சும்மா இருங்க. சாரி சார். ஏன் புருஷனா கிட்டத்தட்ட உங்கள மாதிரியே இருப்பாரு. ரியலி? ஆமா. நம்பவே முடியல. அப்பா நான் அன்னைக்கு சொன்னல கோயில பார்த்தேன்னு, அது இவர்தான்ப்பா. நல்ல சமயத்துல காப்பாத்தீங்க. இல்லன்னா என் பொண்டாட்டி என்ன பிச்சிருப்பா. பேசாம இருங்க. இவங்க உங்க வைஃபா? ஆமா. பேர் தேவியானி. தேவியன் கூப்பிடு. ஹாய். என் பேர் ரூப்கலா. ரூபான்னு கூப்பிடுவாங்க. வணக்கம். நிஜமாவா சொல்றேன்? உங்க ஆத்துக்கார் இவர மாதிரியே இருப்பாரா? என்ன மாதிரியேவா? ஐயோ ஆச்சரியமா இல்ல? ஆமா. மாப்பிள்ள சாரி முத்து, ஒரு நிமிஷம் இப்படி வரீங்களா? இல்ல கொஞ்சம் பேசிட்டு இருக்கோம். பரவாயில்ல, நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். நீங்க வாங்க. இல்ல பொண்டாட்டி போடுவே வாங்கணும். அவங்க பாத்துக்குவாங்க. நீங்க வாங்க வாங்க. என்னால நம்பவே முடியல. என் பொண்ணு கிட்ட ஏதாவது சிக்கல் இருந்தா என்கிட்ட சொல்லிட்டு நான் அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன். இந்த உலகத்துல எவனும் செய்யாதியா, நீ செஞ்சிட்ட. அவன் சின்ன வீடு செட்டப் பண்ணும் போது நீ எவ்வளவு பெரிய ஆளு, உங்ககிட்ட எவ்வளவு டேலண்ட் இருக்கு. சில நேரங்கள்ல உனக்கு டென்ஷன் இருக்கும். ஏன் நானே ஒரு காலத்துல சரி 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 கொஞ்சி கொஞ்சி அலைகள் ஓட கோடை தென்றல் மலர்கள் ஆட. இந்த பாட்டு எப்படி இருக்குது? இப்ப நீ பாடுறது பாட்டா? இந்த பாட்டு உனக்கு தெரியாதா? சத்தியமா தெரியாதியா. என்ன உடையா? கரியா ஏன்னா எனக்கு இவங்களை ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்பா எனக்கு இவங்களை ரொம்ப பிடிச்சு போச்சு. வர ஞாயிற்றுக்கிழமை எங்க வீட்டுக்கு நீங்க கண்டிப்பா சாப்பிட வரணும். ஓ கண்டிப்பா வரேன். என்ன ஓ கண்டிப்பா வரும். அவங்க கூப்பிட்டு போயிட்டு வேண்டியதானே? நம்ம வீட்டு சாப்பாடு இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அவங்க வீட்டுல அவங்க சாப்பிட்டு நம்ம வீட்டுல நாம சாப்பிடலாம். பொண்ணு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? நீங்களும் என் மாப்பிள்ள மாதிரியே இருக்கிறீங்க. நீங்களும் என் மாப்பிள்ளையும் பக்கத்துல பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிட்டா எங்களுக்கு எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். பக்கத்துல உட்காந்து அதான் நடக்காதுங்க. வேண்டாங்க. நம்ம வீட்டு சும்மா இருங்க. நாங்க வரோம். இவரே கண்டிப்பா அழைச்சிட்டு வரேன். உங்க ஆத்துக்காரையும் ஆத்துலயே இருக்க சொல்லுங்க. அப்ப நாங்க வரோம். வரேன். போயிட்டு வரீங்க. வாங்க. வரேன். சரி மாப்பிள்ள. முத்து மகளே, எனக்கு இந்த பார்ட்டி மேல லைட்டா டவுட் வருது. அப்பா வர ஞாயிற்றுக்கிழமை உங்க டவுட் எல்லாம் கிளியர் ஆயிடும். வாங்க போலாம். அப்படிங்கிற? ஆமா. சரி.
நிரஞ்சன். இன்னைக்கு ஊர்ல யாரும் அரசியல்வாதிக்கு பிறந்த நாளா, அதனால தான் மாலையே கிடைக்கல, வெறுங்கையோட வந்திருக்கிறேன். என்ன அப்படி பாக்குற தம்பி? அண்ணன் முகம் உனக்கு ஞாபகம் இல்லையா? உங்க முகத்தை மறக்க முடியுமா? இதேதான் எப்பண்டாட்டின்னு சொல்றான். சார் பெரிய கில்லாடி சார் நீங்க. நான் விடுதலை ஆகிற நாள், கிழமை, நேரம், நிமிஷம் கரெக்டா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தபால் வந்து நிக்கிறீங்களே. அதான் அண்ணன். அட போங்க சார், இவ்வளவு பெரிய ஊர்ல எவ்வளவு திருட்டுங்களா நடக்குது, அதெல்லாம் விட்டுட்டு என் பின்னாலே சுத்துறீங்க. நீ இது வரைக்கும் ஊர்ல இல்லாம இருந்த, ஊர் நிம்மதியா இருந்தது. இப்பதான் வெளியே வந்துட்டியே. ஜென்மத்தோட பொறுத்தது செருப்பால் அடிச்சாலும் போகாது. நீ இந்த திருட்டு தொழிலை விட போறதில்ல, நானும் உன்னை விட போறதில்ல. ஜீப்லயே இருக்கு, உன்னை வீட்டுல விட்டுட்டு போறேன். என்ன சார் நீங்க? போலீஸ் வண்டி வீட்டுல இருந்து ஜெயிலுக்கு தான் கொண்டு போகும், ஜெயில இருந்து வீட்டுக்கு கொண்டு போகுமா? அனுபவம் பேசுது. ஒன்று சரியா, 2 நாளைக்கு ஒரு தடவை போலீஸ் ஸ்டேஷன் வந்து அழகான முஞ்சி எல்லாருக்கும் காமிச்சிட்டு ஒரு கை நாட்டு போட்டு போறியா? சார் மறுபிரிவின் ஒண்ணு இருந்தா அடுத்த ஜென்மத்துல நான் போலீஸ் இன்ஸ்பெக்டரா பிறக்கணும், நீங்க போலீஸ் ஐஜியா பிறக்கணும், என்ன கண்டு நீ கழியணும். அப்பவுமா? ஜென்மாந்திர கடன். ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. விஷயம் ஆல் சக்சஸ். 2 நாளைக்கு ஒரு தரம் கையெழுத்து. அப்படிதான் போயிட்டா. ஏதோ ஹாபியா ஷேக்ஸ்பியர் டிராமா ஆக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஐ காட் ஆக்ட் இன் மூவி. இட்ஸ் நாட் மை ப்ரொஃபஷன். கட்டியா உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். அவன் சினிமாவுல சான்ஸ் கிடைக்குமான்னு தவம் இருக்கிறான் சார். மகாலட்சுமி உங்களை தேடி வர்றப்ப அது உதவி தள்ளாதீங்க சார். அப்படி தவம் கிடைக்கிறவங்க யாருக்காவது சான்ஸ் கொடுங்க சார். என்னையே தொந்தரவு பண்றீங்க சார். திடீர்னு இன்னொரு ஹீரோவை வரவழைக்க முடியாது சார். மெட்ராஸ் சினிமா இண்டஸ்ட்ரி ரொம்ப பிஸியா இருக்கு சார். பகோடா காதர் கிட்ட கூட கால் ஷீட் வாங்க முடியாது. குண்டா மூக்கு முழிமா அழகா இருப்பார் சார். அப்படியே ஒரு ஹீரோ கிடைச்சாலும் பாஸ்போர்ட் வாங்குறதுக்கு 1 மாசம் ஆகும் சார். சார் நீங்க பெரிய மனசு பண்ணி எங்க படத்துல ஆக்ட் பண்ணலன்னா எனக்கு 10 லட்சம் ரூபாய் நஷ்டம் வந்துடும் சார். கணேஷன் சார், நீங்க எப்படியும் 15 நாள் இருக்க போறீங்க. உங்களுக்கும் பொழுதுபோக்கா இருக்கும். சிங்கப்பூர்ல ஷூட்டிங் கேன்சல் ஆச்சுன்னா ப்ரொடியூசர் பாவம். பாவமா? பாவமோ பாவம். உங்க கேரக்டர் பிரமாதமா பிரமாதம் சார். வேணும் கதை சொல்றேன் சார். இறையா சார், நீங்க எவ்வளவு பணம் கேட்டாலும் நான் தரேன் சார். இது ஒரு உதவியா நினைச்சு நீங்க செஞ்சுதான் ஆகணும். இக்கட்டான நிலைமை. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். ரைட். பட் ஒன் திங், அசிங்கமா ஆக்ட் பண்ண மாட்டேன், கோமாளித்தனமா செய்ய மாட்டேன், அரசியல் பேச மாட்டேன். நீங்க பேசினாலும் நான் எழுத மாட்டேன் சார். அப்படியே இந்த ஆள் எழுதினாலும் நான் எடுக்க மாட்டேன் சார். பிகாஸ் நாங்கெல்லாம் ராயல் ப்ரொடியூசர்ஸ். ப்ரொசீட். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அட்வான்ஸ் அந்த ஆளே கேட்கல, நீ தான் கேட்கற. எதுக்கு அட்வான்ஸ்? உனக்கு அட்வான்ஸா? மெட்ராஸ்ல இருந்து சிங்கப்பூருக்கு பூனைய மடியில கட்டிட்டு நான் வந்திருக்கிறையா. உன் பாஸ்போர்ட் என் கையில. சார் சார் சார்